பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உங்கள் வாழ்வில் அதிசயம் நடக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் இதுவே. ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும் அப்படின்னா சில காரணங்கள் நம்ம கிட்ட இருந்தா கண்டிப்பா அதிசயம் நடக்கவே நடக்காது. தடைகள் வந்துட்டு இருக்கும். இந்த தடைகள் எல்லாமே நீங்கினாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயங்கிறது வரும். உண்மைதானே? இப்படி அதிசயத்தை நடக்க விடாதபடிக்கு இருக்கிற தடைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்னன்னா அவ்விசுவாசம். தேவன் மீது விசுவாசம் இல்லாம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த கடுகளவு விசுவாசம் கூட நம்ம கிட்ட இல்லாம இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அதிசயங்கிறது நடக்கவே நடக்காது. அதே போல பாவங்கள், நம்ம வாழ்க்கையில பாவங்கள் செய்துகிட்டே நம்மளுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருந்தா வர அந்த அதிசயமும் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அப்போ பாவத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். உண்மைதானே? அப்போ இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் பாவங்கள், சின்ன சின்ன பாவம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா உலகமே பாவம் நிறைஞ்சதா இருக்கு. பாவியாக தான் இந்த உலகத்துக்கே நம்ம பிறக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம பாவங்கள் கழுவப்படும் போது தான் நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்களும் நடக்கும். அதே போல மூணாவது நம்ம பார்க்கறது என்னன்னா சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானா போதும், நமக்கு என்ன ஆகும்னா சந்தேகம் வரும். இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் நமக்கு வரும். இப்படியெல்லாம் நம்ம சந்தேகப்படும் போது நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்க சான்ஸ் இல்லை. அதுக்கு பிறகு நம்ம நாலாவது பார்க்கறது என்ன அப்படின்னா நன்றி இல்லாமை. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நம்மளுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை பிறவி செய்து இம்மட்டும் காத்து நமக்கு தேவையானதெல்லாம் தந்து, நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு கண்ணீர் வருது அப்படிங்கும்போது ஒரு பெரிய போராட்டத்திலையும் நம்மளை தூக்கி சுமந்து நம்மளை இம்மட்டும் காத்த தேவனுக்கிட்ட நன்றி இல்லாமை. அவங்களுக்கு ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில இதை பண்ணினாரு அப்படிங்கிற ஒரு நன்றி விசுவாசம் இல்லாம இருக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா அதிசயம் நடக்காம இருக்கு. எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கத்துக்கணும். நம்ம என்ன பண்றோம்? அந்த காரியங்கள் நடக்கிறது வரை ஆண்டவர் சமூகத்துல ஓடி ஓடி ஜெபிக்கிறோம். ஆனா அந்த காரியங்கள் நடந்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்தவர்களாய் மாறி போறோம். இப்படி இருக்கும்போதும் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்காம இருக்க இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே போல பைபிள்ல ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே செய்கிறேன், அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க, ஆண்டவருடைய அற்புதம் எப்படிப்பட்டதா? வனாந்தரத்திலே வழியையும்
அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை தடை பண்ணுகிற அந்த காரியங்கள்லேருந்து நம்ம வெளியே வரும்போது ஆண்டவர் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கினது போல நம்ம வாழ்க்கையிலையும் தடைகள் ஏற்படுத்துகிற அந்த தடைகள்லேருந்து நம்ம முறியடிச்சிட்டு வெளியே வரும்போது நம்ம வாழ்க்கைய ஒரு அற்புதத்தின் வாழ்க்கையா மாற்றுவாரு. அதே போல தான் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ஆசைப்படுவோம், உண்மைதானே. ஆனா அந்த ஆசையோட நிறுத்திடுவோம், அதுக்காக ஜெபிக்க மாட்டோம். ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்காமல் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணாமல் இருக்கும் போதும் நமக்கு அதிசயம் நடக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே போல் ஆறாவது பார்க்கறது மன்னிக்க மறந்தவர்களா இருக்கிறோம். ஆமீன், ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ பிறரை எப்படி மன்னிக்கிறியோ அதே போல தான் உன் பாவத்தை நான் மன்னிப்பேன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒருத்தங்களால ஏற்பட்ட மன காயங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனா நம்ம அவங்கள மன்னிக்க மறந்தவர்களா மாறி போறோம். இப்படி அடுத்தவங்களை நம்ம மன்னிக்க ஒரு கசப்போட நம்ம இருதயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அதிசயங்கிறது நடக்க சான்ஸே இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னா இந்த 6 காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம அந்த 6 காரியத்துல முடங்கி விடாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து கொள்ளும் போது கண்டிப்பா ஆண்டவர் தரக்கூடிய அதிசயம் நம்ம வாழ்க்கையில இன்றைய நாள்ல கடந்து வர போகிறது. இப்போ பாருங்க, இப்போ நம்ம அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கிற கூடிய அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆண்டவர் தரக்கூடிய அதிசயம் எப்படி இருக்கும், அற்புதம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் பல பல அற்புதத்தை செய்கிற தேவன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அதுல ஒரு நிகழ்வு என்னன்னா, எலியா தீர்க்கதரிசிக்கு காகங்கள் கொண்டு உணவை கொடுத்தது. பாருங்க, ஒரு சாதாரண காகம் எலியாவுக்கு உணவு கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா அது கொடுத்தது. அது எதனால அப்படின்னா ஆண்டவர் அந்த அதிசயத்தை பண்ணுறாரு காகத்தின் மூலமாக. அதே போலத்தான் மோசே தன்னுடைய கையில இருக்கிற அந்த கோலால அந்த பாறையை அடிச்ச உடனே அங்க இருந்து என்னதாகுது, தண்ணி வருது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு மோசே மூலமா ஆண்டவர் இந்த அதிசயத்தை பண்ணுறாரு. இப்படி பல பல அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவரால முடியும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த அதிசயம் நடக்காதபடிக்குள்ள இந்த காரியங்கள்லேருந்து நம்ம வெளியே வரும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அதிசயங்கிறது நடக்கும். வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமா நம்ம ஆசைப்படுறோம், விரும்புகிறோம். ஆனா அதை அடையணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்றோம். ஆனா அது எதனால இந்த அதிசயம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது கண்டிப்பா அந்த தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில அதிசயம் பெருகும். இன்னைக்கு உள்ள வீடியோல எதனால இந்த அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கல, அற்புதங்கள் ஏன் ஆண்டவர் தரக்கூடிய அற்புதங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த 6 விஷயத்துல இருந்து நம்ம மனம் திரும்பும் போது நம்ம வாழ்க்கையில அதிசயம் கண்டிப்பா அற்புதம் நடக்கும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா? எதை எடுத்தாலும் என் வாழ்க்கையில ஒரு தடையா இருக்கிறதே, என் வாழ்க்கையில எந்த ஒரு அதிசயமும் நடக்காதோ அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அதிசயத்தை
தடைகளை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நீங்க எங்களுக்கு அறிய செய்த அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம் நடக்காதபடிக்கு அப்பா அந்த காரியங்கள் வாய்க்காமல் போகும்படிக்கு அப்பா தடையாய் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா அகற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த காரியங்கள்ல இருந்து மனம் திரும்பி அப்பா உங்களை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் அதிசயம் நடக்க போவதற்காக நன்றி அப்பா. அற்புதங்கள் நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் நடப்பதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.